நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, மக்கள் சந்திப்பா மாநாடா என நினைக்கும் அளவிற்கு அலைக்கடல் கூடியிருக்கிறது கூட்டம். நீங்க எவ்வளவு வேணாலும் டேக் டைவர்ஷன் போட்டுக்கங்க, மக்கள் எங்க பக்கம் தான், நாங்க எப்போதுமே மக்கள் பக்கம் தான். கடலில் கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே இருக்கிறோம். 2026 கொங்கு பகுதி முழுவதும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடிதான் பறக்க வேண்டும். ஆனா ஒண்ணுங்க, ரசிகர் கூட்டமா கூட இருந்துடலாம், ஆனா அந்த திமுக மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டமா சுயநல கூட்டமா மட்டும் இருக்கவே கூடாது. இதே உங்க மகன் 5 வருஷத்துக்கு முன்னாடி சினிமால சமூக நீதினா என்னன்னு கொஸ்டின் கேட்டார். சமூக நீதி தெரியாதவர் இளம் பெரியாரா? இங்கு கூடியிருப்பது வெறும் கூட்டத்திற்காக அல்ல, ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான தொடக்கத்திற்காக. பெரியோர்களும் தாய்மார்களும் கூடி இருந்தது இந்த ஒரு நொடிக்காகத்தான். நம் கொள்கை தலைவர் மண்ணில் வெற்றி தலைவர் இதோ வருகிறார். மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி. இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல. ஏன், நான் சினிமாவுக்கு வந்தப்போ எனக்கு வயசு 10, அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை, ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. 24x7 அவங்களோட யோசனை என்ன தெரியுமா? இந்த விஜயை எப்படி முடக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தை எப்படியெல்லாம் முடக்கலாம், என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. கான்பிடண்டா இருங்க சார், வெற்றி நிச்சயம் சார்.